ஸோ ஹே கைஸ் அண்ட் நீங்கள் ஒரு புது வியூவராக இருக்கிறீங்கன்னா டு அவர் சேனல் ஐ வெல்கம் யூ டு எடு ஃப்ரீக். ஐ எம் ஹரீஷ் அண்ட் வெல்கம் டு திஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிஸ்டேக் நோட்டை பற்றி. அப்படின்னு நான் சொன்னேன்னா ரொம்ப வேகாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இன்ட்ரோ. ஸோ நான் தெளிவாக சொல்லிடுறேன் எதுக்காக இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா, who is prepping for NEET or JEE, நீங்கள் இந்த வார்த்தையை இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அதாவது மிஸ்டேக் புக், அட்லீஸ்ட் ஒன்ஸ். மிஸ்டேக் புக், மிஸ்டேக் நோட் புக், இது வந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஏன் கேள்விப்பட்டிருப்பீங்க? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு, ஒரு ஜே ஆஸ்பிரண்ட்டுக்கு அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்லாம் இதில் இருக்குது. அவங்க என்னெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்களோ, என்னெல்லாம் கான்செப்ட் புரியாமல் இருக்கோ, அதெல்லாமே இதில் இருக்குது. அதெல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ரைட்டா? பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ண வர்றேன். நான் வந்து இந்த மிஸ்டேக் நோட் அப்படிங்கிற கான்செப்டை ரிவிஷன் டைமில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது 11th எக்ஸாமோ இல்லை 12th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் ரிவிஷன் கிடையாது. ஆக்சுவல் நீட் எக்ஸாம் ரிவிஷன், that is 3 to 4 months, லாஸ்ட் 3 to 4 months. இதை நான் 12th படிச்சுட்டு இருக்கப்போ சொல்லேன். லாஸ்ட் 3 to 4 months நான் வந்து நீட்டுக்கும் படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ரிவிஷனாக தான் நான் இந்த மிஸ்டேக் நோட்டை யூஸ் பண்ணிருந்தேன். அண்ட் இட் இஸ் மேஜிக், இட் ஒர்க்டு. சரியா? மேஜிக் மாதிரி ஒர்க் ஆச்சு. அண்ட் மொத்தமாகவே சொன்னேன், நிறைய மிஸ்டேக்ஸ் நான் நோட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபிசிக்ஸில் மட்டுமே நான் ஒரு 500 மிஸ்டேக்ஸ் கிட்ட எழுதி வச்சுருப்பேன். 500 ஆர் ஐ திங்க் அரவுண்ட் ஒரு 350, லெட்ஸ் சே 400 to 350 வச்சுக்கலாம். 500 இல்லை, 350 to 400 வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் ஒன்லி இன் ஃபிசிக்ஸ். அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலும் பயாலஜி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும் சொல்கிறேன், சரியா? ஆனால் அப்போ கிளாஸ் 11th இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன், நான் ரிவிஷன் டைமில் பண்ணும்போதே இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்துருக்குன்னா, அப்போ கிளாஸ் 11th நான் மிஸ்டேக் நோட் ஹேங்கிற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் கிடைக்கும்? மேபி திஸ் மச் ஆர் ஈவன் ஹையர், ஹூ நோஸ், ஐ டோன்ட் நோ. ஏன் மேபி இந்த நம்பர் கிடைக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. 11th படிக்கிறது நீங்கள் வந்து பேசிக்ஸ். நீங்கள் கிளாஸ் 11th படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் த பேசிக்ஸ் நவ். அதனால் நீங்கள் வந்து 500 அதிகமான மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. யூ வில் டூ லைக் அரௌண்ட் லெட் அஸ் சே 1000 மிஸ்டேக்ஸ். அதுக்கும் மேலே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே எழுதி அதை ரிவைஸ் பண்ணுறது உண்மையிலே லாஜிக்கல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஏன்ட்டே நான் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டேன். அண்ட் சர்ப்ரைசிங்லி தி ஆன்சர் இஸ் போத். நீங்கள் 11th உங்கள் மிஸ்டேக் நோட்டை கரெக்டாக நீங்கள் கிராஃப்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஸ்டேக் நோட்டை க்ரியேட் பண்ணுறது இல்லாஜிக்கலாக மாறிடும். ஏன்? ஸோ ரெண்டுமே இருக்குது. மிஸ்டேக் நோட்டு உருவாக்குறது முக்கியம்தான், பட் அது எதுக்காக உருவாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ அ ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட் உங்கள் கண் முன்னாடி ஒரு மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் எக்ஸாம் டைமில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அது கண் முன்னாடி இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்களுடைய லாகில், அதாவது எரர் மிஸ்டேக் நோட்டில் எழுதலாமா கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, ரைட்டா? அண்ட் ஐ am not only I'm going to give you a flow chart, I'm going to give you some examples so that you can understand how to use this. சரியா? இது வந்து ஒரு மென்டல் மாடல் மாதிரி, சரியா? நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்லேயே இதை வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இட்ஸ் நாட் சம்திங் யூ ரைட் அண்ட் ஃபைண்ட் அவுட். இனிஷியலாக ரைட்டிங் பண்ணலாம், ஆனால் இட்ஸ் கோனா வேஸ்ட் அ லாட் ஆஃப் டைம் இஃப் யூ டூ தட். ஸோ உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிச்சது ரொம்ப முக்கியம். நல்லா கேளுங்க. இப்போ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஹேவ் ஐ ஸ்டடிட் திஸ் டாபிக் பிஃபோர்? நான் இதை தொட்டு பார்த்துருக்கேன்னா, புக்கு
பேஜை திருப்பி பார்த்துருக்கேனா, இல்லைனா ரீட் பண்ணியிருக்கேனா, ஒரு ரீடு விட்டுருக்கேனா, எனக்கு கான்செப்ட்ஸ் நல்லா தெரியுதா இந்த சாப்டரோடது, ஆர் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக டூ ஐ நோ த கான்செப்ட் வெரி வெல், டூ ஐ நோ த கான்செப்ட் வெரி வெல், இந்த மிஸ்டேக்கோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? இஃப் தி ஆன்சர் இஸ் நோ ஆர் எஸ். சரியா? இப்போ பாருங்களேன், இந்த ஆன்சர் வந்து எஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட்டு நான் நோவாக இருக்க சொல்லி, இப்போ ஆன்சர் நோவாக இருக்குன்னா கான்செப்டே தெரியாமல் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா, லேர்ன் தட் கான்செப்ட் அண்ட் மூவ் ஆன். லேர்ன் கான்செப்ட், தயவு செஞ்சு அதை அப்போவாது படிங்க அண்ட் மூவ் ஆன். டோன்ட் ரைட். இப்போது புரிஞ்சதில்ல? ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த கான்செப்டே தெரியாதுன்னா, நீங்கள் அந்த கான்செப்டே படிக்கலாம்னு அர்த்தம். ஒழுங்காக அந்த கான்செப்ட் திருப்பி படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் ஏதாவது சால்வ் பண்ணி பார்த்துட்டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறமும் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அப்போ எழுதிக்கலாம். சரியா? அடுத்த தடவை நீங்கள் இதே கான்செப்ட் மிஸ்டேக் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் எழுதுவீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஆன்சர் எஸ்ஸாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். ஒய்? ஆனால் எதுக்கு இந்த மிஸ்டேக் வந்திருக்கு? ஒய் மிஸ்டேக்? இதுக்கு ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்கலாம். மேபி ஒரு நாலேஜ் கேப்பாக இருக்கலாம். மேபி நீங்கள் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கலாம். இந்த கான்செப்டை தப்பாக புரிஞ்சிருப்பீங்க. ரைட்டா? ஆர் மேபி ஒரு ரீசனிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ரீசனிங்கில் மிஸ்டேக்காக இருக்கலாம். மிஸ்டேக்னால் நீங்கள் ரீசனிங்னா எப்படி அந்த ஆன்சருக்கு வந்தீங்க அப்படிங்கிற மெத்தடு ஆர் த அப்ரோச் ரொம்ப தப்பாக இருந்திருக்கலாம். இல்லை அது ஒரு கேர்லெஸ்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஒரு கேர்லெஸ் எரராக இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வகைகள் ஆஃப் எரராக இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு நாலேஜ் கேப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது அண்ட் கேர்லெஸ் எரராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, நாலேஜ் கேப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எழுதி வைங்க. நாலேஜ் கேப்பாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரைட் இட். சரியா? இந்த நாலேஜ் கேப் அப்படிங்கிறது இதனால் வந்துச்சு. இந்த கான்செப்ட் நீங்கள் ஒழுங்காக படிக்கல அப்படின்னு ரியலைஸ் பண்ணி திருப்பி படிச்சுட்டு வந்து மூவ் ஆகினே இருங்க. ஆனால் இந்த நாலேஜ் கேப் வந்து நீங்கள் கான்செப்ட் நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரு விஷயம் தடுமாறுது அப்படின்னாலும் அது பெரிய விஷயம். ஸோ இது நீங்கள் எழுதி ஆகணும். ஒரு கேர்லெஸ் எரர் அப்படின்னா எழுத வேண்டாம். ஏன்னா அது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். நீங்கள் எக்ஸாம் டைமில் சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. சரியா? ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து இந்த 3த்தையுமே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 3த்தையுமே பண்ணி முடிச்சிட்டீங்க. இந்த ஃப்ளோ சார்ட் முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கரெக்ட் இட். ஆப்வியஸ்லி ஹேவ் டு கரெக்ட் இட். கரெக்ட் தட் மிஸ்டேக். அதாவது இப்போது லெட்டஸ்ட் நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் தப்பு வாங்கினு வச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் தப்பு வாங்கியிருக்கீங்க, மிஸ்டேக்கு. படிச்சிருக்கேனா? படிக்கலை. ஸோ நான் படிச்சுட்டு மூவ் ஆன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். மூவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா கான்செப்டை படிச்சதுக்கப்புறம் அந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்களே திருப்பி சால்வ் பண்ணி பார்க்கணும். யூ கரெக்ட் தட் மிஸ்டேக். அண்ட் அந்த மிஸ்டேக்கை வராத மாதிரி நீங்கள் திருப்பி ஒரு சால்வ் பண்ணி பார்க்கணும். தென் யூ ஹேவ் டு ட்ரை சிமிலர் கொஷின்ஸ். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஃபெமிலியர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நீங்கள் இன்னும் சிமிலர் கொஷின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. பேசிக்காக இதுதான் கான்செப்ட்டு. இது ஒரு கேர்லெஸ் எரராக இருந்தாவோ இல்லைனா வந்து ஒரு லேர்னிங்கில் வந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலோ அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்து போயிடலாம். ஓகேவா? ஒரு சில கேசஸ்லாம் நம்ம பார்க்கலாமா? லெட்ஸ் மூவ் டு தி எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், படிக்காத இதுலேருந்து தப்பு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டாம். சரியா? யூ காட் அ கொஷின் ராங். சரியா? ஹாவ் நாட் ஸ்டடீடு அதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். அப்படின்னா நீங்கள் வந்து எரர் நோட்டில் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு, ஆர் லெட் மீ கிவ் யூ தீஸ் கேசஸ் அண்ட் யூ திங்க் அபவுட் இட். ஓகேவா? லெட் மீ கிவ் யூ சம் திங்கிங் ஸ்பேஸ். மிஸ்அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட்.
அதனால் மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எழுதணுமே எழுதக்கூடாதா? நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், ஆனால் ஃபார்முலா அது மறந்து போச்சு. ஃபார்முலா மறந்து போச்சு. எழுதணுமா எழுதக்கூடாதா? அடுத்து, உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், ஏன் ஃபார்முலா கூட தெரியும், ஆனால் அதை அப்ளை பண்ண தெரியல. அதாவது எந்தெந்த குவான்டிட்டி என்னென்ன இது அப்படின்னு ஒழுங்காகவே தெரியல. ஆர் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், அந்த டைமில் நீங்கள் எழுதணுமா எழுதக்கூடாதா? நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷனில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. மேபி ஒரு ப்ளஸ்ஸுக்கு போல மைனஸோ, மைனஸ் போல ப்ளஸோ அந்த மாதிரி போட்டீங்க. எழுதணுமா எழுதக்கூடாதா? நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து கேர்லெஸ் எரர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எழுதணுமா எழுதக்கூடாதா? நீங்கள் ஒரு ராங்கான அப்ரோச்னால ஒரு கொஷினை தப்பு வாங்கியிருக்கீங்க. சொல்யூஷன் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸாக எழுதும்போது ஸ்டெப்ஸில் தப்பு இருந்துருச்சு. எழுதணுமா எழுதக்கூடாதா? மிஸ்டேக் நோட்டில். தென் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் கொஷினை தப்பாக வாங்கியிருக்கீங்க. பட் நீங்கள் சொல்யூஷனை பார்த்ததுக்கப்புறமா அந்த கான்செப்டை நீங்கள் படிக்கல அப்படின்னு புரியுது. ரைட்டா? ஒரு டிஃபிகல்ட்டான கொஷின் இதுவே. ஒரு டிஃபிகல்ட்டான கொஷின், ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு இட்ஸ் லீட்ஸ் டு அ நியூ கான்செப்ட், லீட்ஸ் டு அ சம்வாட் நியூ கான்செப்ட். அது நாட் கம்ப்ளீட்லி, நான் இது வந்து டோட்டலி அவுட் ஆஃப் சிலபஸ் அந்த மாதிரி நான் சொல்லலை. பட் ஒரு சம்வாட் நியூவான கான்செப்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் சாப்டர். சரியா? சம்வாட் நியூ, அவ்வளோதான். கம்ப்ளீட்லி நியூ கிடையாது, சம்வாட் நியூ. அப்போ நீங்கள் எழுதணுமா எழுதக்கூடாதா? தென் உங்களுக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க அண்ட் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மிஸ் பண்ணுறீங்க. ஐ மீன் யூ டோன்ட், இப்போ நீங்கள் முன்னாடி இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கொஷினை கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். லெட் அஸ் சே தட் யூ காட் கரெக்டான கொஷின், பட் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வே இருக்குது, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, ஷார்ட்கட் இருக்குது, இல்லைனா ஒரு ரூல் இருக்குது. அப்போ அந்த டைமில் நீங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவீங்களா எரர் நோட்டில்? அதை சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிட்டு சிமிலர் கொஷின் சால்வ் பண்ணிட்டீங்க. அப்போது நீங்கள் வந்து எரர் நோட்டில் எழுதணுமா எழுதக்கூடாதா? திங்க் அபவுட் தீஸ் 9 கேசஸ். யா, டைம் கொடுக்கவா? ஸோ இதான் இந்த பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா ஐ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். Or you can just pause the video. That's your choice. So let me explain. Okay. Second one, உங்களுக்கு ஒரு கான்செப்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து நீங்கள் இந்த உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதோ தப்பு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எழுதணும் எரர் நோட்டில். பிகாஸ் இட்ஸ் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வந்து எழுதாமல் விட்டுட்டு இல்லை நான் ஒரு தடவை படிச்சுட்டு மூவ் ஆகிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இன்னொரு தடவை மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலி, க்ரூஷியல் அண்ட் டேஞ்சரஸ் ஆல்சோ. ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களுக்கு 4 மார்க்ஸ் போக வாய்ப்பு இருக்குது, 5 மார்க்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? பிகாஸ் உங்களுக்கு கிடைக்க 4 மார்க்கும் கிடைக்காது, ப்ளஸ் -1 வேறு வருது. தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கான்செப்ட் ஓகே, ஆனால் ஃபார்முலாவே தெரியாது அப்படின்னா இதே நீங்கள் எழுதணும். பிகாஸ் ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது உங்களுக்கு படித்த கான்செப்ட்லேருந்தே ஒரு கொஸ்டின் எதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, பார்த்த உடனே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறந்து போச்சு. அப்போ என்ன சால்வ் பண்ண முடியுமா கொஸ்டினை? வாய்ப்பே இல்லை. அப்போ ஃபார்முலா தெரியணும்ல, அதுக்காக நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட், உங்களுக்கு கான்செப்டும் தெரியும், உங்களுக்கு அந்த ஃபார்முலாவும் தெரியும், ஆனால் அதை அப்ளை பண்ணவே தெரியலை, என்னென்ன குவான்டிட்டி என்னென்ன இதுன்னு தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் எழுதணும். ஏன்னா இந்த குவான்டிட்டிஸுக்கு அர்த்தம் தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அகெயின் ஃபார்முலா தெரிஞ்சும் உங்கள் அப்ளை பண்ண தெரியலனா 4 மார்க் அங்கேயும் போச்சு. அடுத்து ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. மேபி ஒரு ப்ளஸுக்கு போல ஒரு மைனஸ் போட்டிருக்கலாம், இல்லைனா வந்து சைன் வந்து ஒரு மாதிரி எழுதிருப்பீங்க இந்த ப்ளஸ்ஸு, பட் வந்து இந்த இது இடத்துலலாம் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அதனால தப்பு வாங்கியிருக்கலாம்.
இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் எக்ஸாம் டைமில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிப்பீட்டடாக ஒரு இடத்துல நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது நீங்கள் எழுதணும். பிகாஸ் ஒரு தடவை கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் 2-3 தடவை ஒரே விஷயத்தில் 2-3 தடவை கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் வருது. அண்ட் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணாதான், ஓகே இப்போ நான் இந்த ஒரு சாப்டர் படிக்கிறேன், நான் இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்காடுறேன் இந்த டெஸ்ட் எழுத, ஆனால் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும், கண்டிப்பாக நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவேன், அதனால் அந்த பேட்டர்ன் என்ன நான் பார்த்துட்டு போனேன்னா அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ த பேட்டர்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்லெஸ் திருப்பி பண்ணிங்கனாலும் எழுதணும். தென் what about a ராங் அப்ரோச்? தப்பான அப்ரோச் யூஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டெப்ஸ் தப்பாக மாற்றி எங்கேயே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். பிகாஸ் அப்ரோச் தப்பாகி ஆன்சர் வந்து வேறு மாதிரி வந்து அது கண்டிப்பாக ஆப்ஷனில் இருந்து அதை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு -1, சாரி -5. ஸோ வெரி டேஞ்சரஸ். வெரி வெரி டேஞ்சரஸ். அண்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப உங்களுடைய நீங்கள் வந்து இந்த லெவல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணது, இந்த மாதிரி லெவல் நீங்கள் சால்வ் பண்ணதே இல்லை. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சம்வாட் நியூவான கான்செப்ட் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா ரிசர்வ் இட். சரியா? இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரிசர்வ் பண்ணுறதுன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கான்செப்டை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். யூ கேன் ட்ரை டு லேர்ன் இட் அண்ட் யூ கேன் ட்ரை டு அப்ளை இட். இப்படி பண்ணும்போது கரெக்டாக வந்தாலே போதும். இல்லை உங்களுக்கு வந்து லெட் அஸ் சே தட் யூ ஆர் லேர்னிங் இட் பட் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட், அப்போது நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மிஸ்டேக் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, அது நமக்கு ஒழுங்காக இப்போ நமக்கு பேசிக்ஸ்லாம் கிளியராக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே கேட்க தோணும். ஸோ அதனால் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது, ஜஸ்ட் நீங்கள் இந்த மிஸ்டேக் எழுதும் போது ஜஸ்ட் ட்ரா சிம்பிள் நெக்ஸ்ட் டு இட், மேபி ஒரு டபுள் ஸ்டார். அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதான். எப்போவுமே அந்த டிஃபிகல்ட்டான கொஸ்டின் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சால்வ் பண்ணது எப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது கான்செப்ட் வரும்ல, அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியலனா அதை கற்றுக்கிட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு மற்ற இதே பேட்டர்ன் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா? இதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு வேளை அந்த லேர்ன் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் கன்சியூமிங்காக இருக்குன்னா, உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னா, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ரிசர்வ் இட். ஓகே. லாஸ்ட் 2 ஷார்ட்கட்டு ரூலு நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. மேபி நீங்கள் கரெக்டாகவே ஆன்சர் எடுத்து வந்திருக்கலாம், கரெக்டாகவே இருந்துட்டு போட்டோம், ஆனால் உங்களுக்கு ஒரு புது ஷார்ட்கட், ஒரு புது ரூல் கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. எழுதுங்க, இதை விட்டுறாதீங்க. இது வந்து உங்களுடைய இது உங்கள் ஈகோனால் எழுதாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஈகோ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. பிகாஸ் ஷார்ட்கட்ஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. பிகாஸ் இது வந்து உங்கள் ஸ்கூல் போர்டு எக்ஸாம் கிடையாது, உட்காந்து பக்கமாக கதை எழுதுறதுக்கு. 3 hours ஃபார் நீட் எக்ஸாம் சொல்கிறேன். 3 hours 180 கொஷின்ஸ். ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் தான் டைம். ஸோ 1 நிமிஷத்தில் எவ்வளோ தான் கதை எழுத முடியும் பக்கமாக சொல்லுங்கள், இந்த பேப்பரில் எழுத முடியாதுல்ல. ஸோ அதனால் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால், இல்லை புது ரூல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் அந்த ப்ராப்ளம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு மெத்தட் தெரிஞ்சால் கூட அதை எழுதி வைக்கிறது முக்கியம். ஈவன் இஃப் யூ காட் த ஆன்சர் கரெக்ட் இன் எக்ஸாம், அதையும் பார்த்துக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி நிறைய சிமிலர் கொஷின்ஸும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எழுத வேண்டாம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு யூஸ் யுவர் மிஸ்டேக் புக் அண்ட் when to record in your mistake book and when to not. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மிஸ்டேக் நோட்டை ரிவைஸ் எவ்ரிடே. மிஸ்டேக் நோட் எதுக்குன்னா டெய்லியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ரிவைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் அடுத்த ஒரு எக்ஸாம் போய் உட்காரும் போது அந்த மிஸ்டேக் உங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டீங்க. ரைட்டா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் ஹாவ் அ கோ த்ரூ ஆர் உங்களுக்கு வந்து ரிவைஸுங்கிறதை தாண்டி நீங்கள் வந்து ரிட்ரீவும் பண்ணுங்கள். ரிட்ரீவ்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் சே தட் யூ ஹவ் ரிட்டன் சம் எக்ஸ்ப்ளனேஷன் ஹியர். you hide it and you try to explain it to yourself. சரியா? இந்த சொல்யூஷனாக இருக்கட்டும்,
ஒருவேளை இல்லை அப்படின்னா இல்லை லெட் சே யூ ஹேவ் அ ப்ராப்ளம் ஹியர் A+B C அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை மூடி வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஒரு தடவை. அதான் ரிட்ரீவ் பண்ணுறது. ஐ பிலீவ் ரிட்ரீவ் இஸ் மோர் பெட்டர் தென் ரிவைஸ். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மிஸ்டேக்னோட கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் அப்பப்போ அதை ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான், பேலன்ஸ் இட். சரியா? ரீரீடும் பண்ணுங்கள், ரிட்ரீவும் பண்ணுங்கள். ரிவைஸ்னால் இன்னும் பேர் இங்கே ரீரீடு இந்த கான்டெக்ட்ஸில். சரியா? ரெண்டுமே பண்ணுங்கள். ஓகே, எப்போவுமே ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொத்த சொல்யூஷனுமே எழுதாதீங்க. டு நாட் ஆல்வேஸ் ரைட் த என்டையர் சொல்யூஷன். ஆல்வேஸ் டு நாட் ரைட் த என்டையர் சொல்யூஷன். என்டையர் சொல்யூஷன் மேபி லெட் சே நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் உங்கள் கண்ணு முடியும், இவ்வளோ பெரிய சொல்யூஷன் இருக்குது, ஆனால் அதில் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டு, இது மட்டும்தான் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை தான் நீங்கள் மெயினாக ஹைலைட் பண்ணி அதை தான் நீங்கள் எழுதணும் உங்களுடைய மிஸ்டேக் நோட்டில். அப்போனா தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது டக்குன்னு ஃபாஸ்டராக இன்னும் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வரும். இல்லைனா நீங்கள் இது இவ்வளோ கரெக்டான விஷயங்களை தாண்டி போகணும். மேபி உங்களுக்கு டயர்டு கூட ஆகலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இது கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடலாம். எப்போவுமே முக்கியமான இடம் நீங்கள் மிஸ்டேக் பண்ண இடம் தான். ஸோ நோட் தேட் ஒன்லி. சரியா? உங்களுக்கு மொத்த சொல்யூஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எழுதுங்க. நோபடி ஸ்டாப்பிங் யூ. மேபி உங்களுக்கு சொல்யூஷனை பார்த்தா தான் புரியுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எழுதுங்க. யாருமே உங்களை தடுக்க போகிறது இல்லை. பட் not always prefer to write the entire solution because it's a waste of time. ரைட்டா? ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். see you in the next video. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெஷர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. இட் மோட்டிவேட்ஸ் மீ டு மேக் கண்டென்ட் லைக் திஸ். பிகாஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தட் பீப்புள் ஜஸ்ட் லீவ், that people learn very late. அதை வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. அண்ட் see you in the next video. And this is Harish signing off from EduFreak. Bye folks.